வாருமே வாரும் வாரும் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும் வல்லமையாக இப்போ வந்திடும் பக்தரும் முக்தரும் பாடி துதிக்கின்ற பக்தரும் முக்தரும் பாடி துதிக்கின்ற பரலோக ராஜனே நீ வாருமே பரலோக ராஜனே நீ வாருமே வாரும் வாரும் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும் வல்லமையாக இப்போ வந்திடும் காருண்ய தேவனே கதியுமை அண்டினோம் காருண்ய தேவனே கதியுமை அண்டினோம் கடைசி வரையும் காத்து ரட்சியும் கடைசி வரையும் காத்து ரட்சியும் வாரும் வாரும் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும் வல்லமையாக இப்போ வந்திடும் மன்னானின் வனமை எண்ணியாம் தெய்வீக மன்னானின் வரவை எண்ணியாம் தெய்வீக ஏவுதல் தினம் தாரும் ஏகனே ஏவுதல் தினம் தாரும் ஏகனே வாரும் வாரும் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும் வல்லமையாக இப்போ வந்திடும் விழிப்புள்ள ஜீவியம் விமலா நீரேந்துமே விழிப்புள்ள ஜீவியம் விமலா நீரேந்துமே வெற்றியடைய கிருபை தாருமே வெற்றியடைய கிருபை தாருமே வாரும் வாரும் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும் வல்லமையாக இப்போ வந்திடும் எவ்வித பாக்கியம் ஏழைகளை கற்க எவ்வித பாக்கியம் ஏழைகளை கற்க இந்த நாளும் மகிழ்ந்தும் தோத்திரம் இந்த நாளும் மகிழ்ந்தும் தோத்திரம் வாரும் வாரும் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும் வல்லமையாக இப்போ வந்திடும் வாரும் வாரும் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும் வல்லமையாக இப்போ வந்திடும் வாரும் வாரும் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும் வல்லமையாக இப்போ வந்திடும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Yes, read the word of God, 1 Corinthians, 3rd chapter, 16th verse. நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். முதலாம் கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தினுடைய 16ஆம் வசனம். முதலாம் கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தினுடைய 16ஆம் வசனம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? Ye are the temple of God. நாம் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். God is dwelling in the body of man. தேவனானவர் மனிதனுடைய சரீரத்தில் வாசமாயிருக்கிறார். When God created a man,
தேவன் மனிதனை சிருஷ்டித்த பொழுது, when God created a man, தேவன் மனிதனை சிருஷ்டித்த பொழுது, and God has a purpose, what God wants, that man which he created, he must live with me. தேவன் மனிதனை சிருஷ்டித்த பொழுது, தேவனோடு கூட மனிதன் வாசமாய் இருக்கும்படியாக தான் மனிதனை தேவன் சிருஷ்டித்தார். And man not understood why God created me and why God has kept me in the Garden of Eden. ஆனால் மனிதனோ தேவன் ஏன் மனிதனை சிருஷ்டித்தார் என்றும், எதற்காக ஏதேன் தோட்டத்தில் மனிதனை வைத்திருக்கிறார் என்றும் மனிதன் அறியாதவனாக இருந்தான். Like father have many things regarding the child, but small child could not understand because he don't know anything. ஒரு தகப்பன் தன்னுடைய சிறிய பிள்ளைக்கு எல்லாவற்றையும் சவதரித்து வைக்கிறது போல தேவன் வைத்திருந்தார். ஒரு சிறு பிள்ளைக்கு தகப்பன் என்ன ஆசைகள் வைத்திருந்தாலும் சிறு பிள்ளைக்கு அதை கிரகிக்க முடியாதது போலதான் ஆதாமும் அந்த நாட்களில் கிரகிக்க முடியாதவனாக இருந்தான். As God called you and living in the church of God, தேவன் நம்மை கூட அழைத்து கொண்டு வந்து தம்முடைய சபையில் நம்மை வைத்திருக்கிறார். you are attending church, you are reading Bible, and you are worshiping God, and you giving testimony also regarding God. நாம் தேவ சமூகத்துக்கு வருகிறோம், தேவனை ஆராதிக்கிறோம், பாடல்கள் எல்லாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துகிறோம், சாட்சியும் கூட நாம் வந்து முன்பாக வந்து பகிர்ந்து கொள்கிறோம். But even then you don't know what God is thinking, but God has kept a plan for your life. ஆனால் தேவன் என்ன ஆசீர்வாதங்கள், என்ன நோக்கங்கள், திட்டங்கள் நம் ஒவ்வொருவரை குறித்து வைத்திருக்கிறார் என்று நாம் அறியாதவர்களாக, விலகிக் கொள்ள முடியாதவர்களாக தான் நாம் காணப்படுகிறோம். Like Adam, you are living in the church. This is the Garden of Eden. ஆதாம் எவ்விதமாக அந்த ஏதேன் தோட்டத்தில் வாசமாய் இருந்தானோ, ஒன்றும் அறியாமல் இருந்தானோ, அதே போலதான் இன்று கூட தேவனுடைய ஜனங்களாகி நாம் சபையில் இருக்கிறோம். தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தை அறியாதவர்களாக நாம் இருக்கிறோம். Church is a Garden of Eden. சபை என்பது ஏதேன் தோட்டத்திற்கு நிழலாட்டமாக காணப்படுகிறது. Because when you are gathering, first of all, God is dwelled in your heart, in your body. பிரியமானவர்களே, நாம் இன்று சபையாக ஒன்றாக கூடி வந்திருந்தால் கூட உண்மையான விதத்தில் தேவன் நமக்குள் வாசமாய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். When 2 or 3 gathered, Jesus promised that I will be in you. இயேசு சுவாமி வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், என் நாமத்தினாலே 2 or 3 பேர் எங்கு கூடியிருந்தாலும் அவர்கள் நடுவில் நான் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். Jesus is our mix. இப்பொழுது கூட இயேசு சுவாமி நம்முடைய நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். But you don't see, you cannot see. அந்த ஆவியாய் இருக்கிற கர்த்தரை நம்முடைய எழுத்தின்படியாக கண்களால் நாம் காண இயலாது. It is the presence of God. Church is the presence of God. சபை என்பது தேவனுடைய சமூகமாய் இருக்கிறது. And even then you don't feel the presence of God. நாம் தேவன் சமூகத்தை கூட சில நேரங்களில் நாம் உணர முடியாத நிலவரத்தில் நாம் காணப்படுகிறோம். Why? காரணம் என்ன? Because your God is not pleased with you. தேவன் நம்மளுடைய ஜீவியத்தில் பிரியப்படாத சில காரியங்கள் இருப்பதினால் தான் தேவ சமூகத்தை உணர முடிகிறதில்லை. Presence of God is in us. தேவ சமூகம் நமக்குள் காணப்படுகிறது. Jesus is walking in us. இயேசு சுவாமி நமக்குள் உலாவிக் கொண்டிருக்கிறார். He came to bless you. அவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக இறங்கி வந்திருக்கிறார். Will you realize these all things
the glorious experience. இவைகள் எல்லாம் நாம் அனுபவிக்கும் பொழுது மகிமையான அனுபவங்களாய் காணப்படுகிறது. If God is with you, தேவன் நமக்குள் நம் நடுவில் இருப்பார் என்றால், if God is in you, தேவன் உனக்குள் இருப்பார் என்றால், if God, you have a relationship with God, உனக்கு தேவனோடு கூட ஒரு நெருங்கிய ஐக்கியம் பந்தம் இருக்கும் என்றால், you must have relation with God. நமக்கு நிச்சயமாக தேவனோடு ஒரு ஐக்கியம் இருந்துதான் தீர வேண்டும். You made for the purpose of God. நாம் ஒரு நோக்கத்தோடு ஒரு திட்டத்தோடு தேவனுடைய சாயலின்படி ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். As the Adam could not understand what is in the mind of God, same way you are also in the presence of God, in the house of God. You called to live for God, but you cannot understand. No, yet even today you not understood what God's plan for my life. பிரியமானவர்களே, அன்று நம்முடைய முற்பிதாவாய் இருந்த ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் ஏன் அவனை சிருஷ்டித்தார், அவனை குறித்த தேவனுடைய நோக்கம் என்ன, பகலில் குளிர்ச்சியான நேரத்தில் ஏன் மனிதனோடு தேவன் சஞ்சரிக்கிறார் என்பதெல்லாம் அவன் அறியாமல் புரியாமல் இருந்தது போலதான் இந்த தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நம்முடைய நடுவில் கூட ஆண்டவர் உலாவிக் கொண்டிருக்கிறார், நம்மோடு கூட பேசுகிறார். ஆனால் சில காரியங்களை நாம் விளங்கிக் கொள்ள முடியாத நிலவரத்தில் நாம் காணப்படுகிறோம். Adam and God separated. ஆதாமும் தேவனும் ஒரு குறிக்கப்பட்ட சமயத்தில் பிரிந்தார்கள். Man missed the God. மனிதன் தேவனை இழந்து போய்விட்டான். God missed the Adam. தேவன் கூட ஆதாமை இழந்து போய்விட்டார். There was a great separation. There was a great separation. பெரிய ஒரு இடைவெளி, பெரிய ஒரு தூரம் ரெண்டு பேருக்கு நடுவில் உண்டாகிவிட்டது. Now today you search your life. இன்று கூட நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். How are you living with God? நாம் எவ்விதமாக தேவனோடு சஞ்சரிக்கிறோம்? The word of God is in your hand. தேவன் நம்முடைய சமீபத்தில் இருக்கிறார். You could not hear? Word of God is in our hand. நம்முடைய கரத்தில் தேவனுடைய வார்த்தை, வசனம், வேதாகமம் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. Through the word of God we can understand what is the will of God. வேத வசனத்தின் மூலமாக நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற நோக்கம், திட்டம் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். This was very important for you to know what God wants from you. தேவன் நம்மிலிருந்து என்ன எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அத்தியாவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. I know when I called, God saved me. I know what my God wants from my life. தேவன் என்னை ரட்சித்து இந்த கனமான ஊழியத்திற்கு அழைத்த பொழுது தேவன் என்னிலிருந்து என்ன எதிர்பார்க்கிறார், என்ன விரும்புகிறார் என்பதை நான் விளங்கிக் கொண்டேன். We all know that God disobeyed to God. By that he separated from God. நாம் தேவனோடு கூட காணப்பட்டு தேவனோடு கூட வாசமாய் இருக்கும்படியாக அழைக்கப்பட்டோம். குறிக்கப்பட்ட சமயத்தில் அதற்காக நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்களாகவும் காணப்படுகிறோம். The word of God said, the sin entered in every man in this world through the disobedience. கீழ்ப்படியாமையினால் ஒவ்வொருவரும் தேவனை விட்டு விலகி போனதாக வேதம் சொல்லுகிறது. In you see in which way, which manner, how do you break the commandments of God? You are not disobeying, that you must search and think, and you see how many faults, how many disobedience I do. பிரியமானவர்களே, நமக்கும் நம்முடைய தேவனுக்கும் இடையே சில வித்தியாசங்கள், சில இடைவெளிகள் வரும்பொழுது நாம் எந்தெந்த விதங்களில் தேவனை நாம் விசனப்படுத்தி இருக்கிறோம், எந்தெந்த விதங்களில் கீழ்ப்படியாமை காண்பித்திருக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. You asking God bless me, நாம் ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று நாம் கேட்கிறோம். and sometimes you very heartedly, from heartedly you are praying, God bless me, bless me.
நாம் எப்பொழுதுமே ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்று நம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் கேட்கிறோம். Yes, you can pray for blessing, ஆம், ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். but you do and find out which is the hindrances for the blessing of God. ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு என்னென்ன காரியங்கள் தடையாய் இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். It means if you want blessing, but before that you must understand, you must know which is the hindrance. For me, the blessing are not coming. நாம் ஆசீர்வாதத்தை கேட்கிறோமே, அந்த ஆசீர்வாதம் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. ஆனால் அவைகள் நம்மிடத்தில் வந்து சேரக்கூடாதபடிக்கு, நாம் சென்றடையும் நம்மிடத்தில் வந்து சேரக்கூடாதபடிக்கு என்னென்ன காரியங்கள் தடையா இருக்கிறது என்பதை தான் நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். Before blessing, you must find out what is the faults in your life and you repent and put away. ஆசீர்வாதத்தை தேவனிடத்திலிருந்து கேட்பதற்கு முன்பதாக அந்த ஆசீர்வாதம் நம்மிடத்தில் வந்து சேரக்கூடாதபடிக்கு நாம் அபாத்திரராய் காணப்படுகிறோமே, அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய ஜீவியத்திலிருந்து நாம் புறம்பே தள்ளிக்கொண்டே இருக்க வேண்டும். Till you are not cleaning your life, you are putting the things outside which God dislike. You 100 times you can pray, you will not get any blessing from God. இவ்விதமாக தேவன் விரும்பாத காரியங்களை நம்முடைய ஜீவியத்திலிருந்து அகற்றாத பட்சத்தில் நாம் 100 முறை கூட தேவனே என்னை ஆசீர்வதியும் என்று நம்முடைய தேவையை ஆண்டவரிடத்தில் கேட்கலாம். ஆனால் நிச்சயமாகவே அவைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. Jesus coming for the church, this is a blameless and holy. இயேசு சுவாமி சீக்கிரமாய் வெளிப்பட போகிறார். கரை திரை இல்லாத பரிசுத்தமான மகிமையான ஒரு சபைக்காக இயேசு சுவாமி வெளிப்பட போகிறார். If now by what we read the word of God today, ye are the temple of God. இப்பொழுது நாம் படித்தோமே, 1 கொரிந்தியர் 3 அதிகாரத்தினுடைய 16 வசனத்தில் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். As God always want to live with man. தேவன் எப்பொழுதுமே மனிதனோடு கூட மனிதனுக்குள் வாசமாய் இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். That's why the same manner God has called you. அதற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். And the temple of God means God must dwell in you. தேவனுடைய ஆலயம் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? தேவன் நிச்சயமாகவே அந்த ஆலயமாகிய உனக்குள் வாசமாய் இருக்க வேண்டும். God is dwelling in the heart of man, broken heart of man. தேவன் நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான மனிதனுடைய இருதயத்திற்குள் அவர் புறக்கணியாமல் அவனுக்குள் வந்து வாசமாய் இருக்கிறார். How you called Jesus in your life? நீ உன்னுடைய ஜீவியத்தில் இயேசு சுவாமியை எவ்விதமாக அழைக்கிறாய்? When you called Jesus in your home, நீ இயேசு சுவாமியை உன்னுடைய குடும்பத்தில் உன்னுடைய ஜீவியத்தில் எப்பொழுது அழைக்கப் போகிறாய்? first you heard about Jesus. Jesus is the Savior and the healer of the world. முதலாவதாக இயேசு சுவாமி இரட்சகர் என்றும் அவர் சர்வ லோகத்தையும் மீட்கிறவர் என்றும் மாத்திரமல்ல சுகமளிக்கிறவர் என்றெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். By hearing the gospel, you thought such kind of master will be good for me. இப்படிப்பட்ட ஒரு எஜமான் எனக்கு நல்லவர் என்று தான் நாம் அறிந்திருக்கிறோம், நாம் விசுவாசிக்கிறோம். Then you called Jesus in your home. உன்னுடைய வீடுகளிலே உன்னுடைய இல்லத்துக்குள்ளே இயேசு சுவாமியை வரவழைக்கும் பொழுது, what was that time when you called Jesus in your home, means in your life? உன்னுடைய ஜீவியத்தில் உன்னுடைய குடும்பத்தில் ஆண்டவரை அழைக்கக்கூடிய சரியான நேரம் சமயம் எது? You read first John the Gospel, first chapter, the 11th verse. யோவான் 1 அதிகாரத்துடைய 11 வசனத்தை படிப்போம். யோவான் 1 அதிகாரத்துடைய 11 வசனம். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. John 1:11. Yeah, this is Tamil. Yeah, they are reading. But I must hear, no? Yeah. Read in once, English once again. He came unto his own, and his own received him not.
Somebody can read in English also. Yeah. I must understand that you read the correct word. First 11. Read it in once again. He John came, 1:11. he came unto his own, and his own received him not. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. Word of God saying, the word of God saying, தேவனுடைய வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. when you called Jesus in your home, தேவன் உன்னுடைய ஜீவியத்தை அழைக்கும் பொழுது you forget something. நீ சில காரியங்களை மறந்துவிட வேண்டும். I used to preach that when you called Jesus in your home, you missed something. நான் எப்பொழுதுமே என்னுடைய பிரசங்கத்தில் நான் சொல்வது வழக்கம், இயேசு சுவாமி உன்னுடைய குடும்பத்தில் உன்னுடைய ஜீவியத்தை நீ அழைப்பாய் என்றால் சில காரியங்களை இழக்க நேரிடும். When you call Jesus in your life, it means in your home, உன்னுடைய ஜீவியத்தில் உன்னுடைய குடும்பத்தில் இயேசு சுவாமி நீ அழைப்பாய் என்றால் first you accepted Jesus as the Savior. முதலாவது இயேசு சுவாமியை உன்னுடைய இரட்சகராக நீ ஏற்றுக்கொண்டு அவர் அழைக்க வேண்டும். He is the Son of God. அவர் தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார். He will forgive me all my sin. அவர் என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பார். And He will heal my all disease. அவருடைய வியாதிகள் எல்லாவற்றிலிருந்து எனக்கு சுகத்தை தருவார். And He will take me to heaven also. மாத்திரமல்ல, இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கு பிறகு பரலோகத்திற்கும் என்னை கொண்டு போய் சேர்ப்பார். These all things you believed because by the gospel of God. இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்து அறிவித்திருக்கிறாரே, அந்த சுவிசேஷத்தின் மூலமாக தான் இயேசுவை குறித்து நம்ம விளங்கிக் கொள்கிறோம். Then you called Jesus in your life. இயேசு சுவாமி உன்னுடைய ஜீவியத்தை அழைக்கும் பொழுது Before the baptism of the water, ஞானஸ்நான சத்தியத்திற்கு கீழ்ப்படிவதற்கு முன்பாக you confessed many things with Jesus Christ. இயேசுவிடத்தினுடைய பாவங்கள் உன்னுடைய அநேக காரியங்களை நீ அறிவித்திருப்பாய், அறிக்கிட்டிருப்பாய். My Jesus, now you will be my master. இயேசுவே, நீர்தான் என்னுடைய எஜமானனாய் என்னுடைய சொந்தமாய் இருக்கிறீர். You will be my God. நீர் என்னுடைய தேவனாய் இருக்கிறீர். You will be my healer. நீர் என்னுடைய சுகம் அளிக்கிறவராய் இருக்கிறீர். I love more and more to you. அதிகமாக நான் உம்மில் அன்பு கூறுகிறேன். I will love you more than of my life. என்னுடைய ஜீவனிலும் உம்மை நான் அதிகமாக நான் நேசிக்கிறேன். And I will die fast also for you. நிமித்தமாக என்னுடைய ஜீவனை இழக்க வேண்டி நேரிட்டால் கூட நான் மரிக்கவும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். You made many decisions, many things you told to Jesus. இவ்விதமாக நம்முடைய இயேசுவை பார்த்து அநேக காரியங்களை நாம் வசனித்து சொல்லி இருக்கிறோம். That was the day when you called Jesus in your life and you surrendered your life. நீ எப்பொழுது இவ்விதமாக உன்னுடைய வாயை திறந்து நீ சொன்னாயோ அப்பொழுதுதான் இயேசுவை உன்னுடைய ஜீவியத்தில் அழைத்து உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரங்களில் நீ அர்ப்பணித்திருக்கிறாய். Just read the word book of Revelation 3rd chapter 20 and 21 verse. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்துடைய 20 21 வசனங்களை நாம் படிப்போம். வெளிப்படுத்தின 3ஆம் அதிகாரம் 20 21 வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போதனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போதனம் பண்ணுவான். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ. 20th verse. Behold, I stand at the door and knock. If anyone hears my voice and opens the door, I will come into him and dine with him, and he will be with me. Jesus said, I'm knocking the door. இயேசு சுவாமி சொல்லுகிறார், இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். It life with God starting from you. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு ஜீவியமானது இயேசுவோடு கூட இந்த அனுபவத்திலிருந்து தான் துவங்குகிறது. If man agree that God, I want God in my life, then God will come in your life. தேவனுடைய ஜீவியத்தில் வேண்டும் என்று யாரெல்லாம் ஒத்துக்கொண்டு அவரை அழைக்கிறார்களோ அவருடைய ஜீவியத்தில் இயேசு சுவாமி வந்து இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தை துவங்குகிறார். God wants that what you freely
you surrender your life and obey God. நீ மனப்பூர்வமாக நீயே சுயபுத்தியோடு கூட நீதானே உன்னை முற்றிலுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஆண்டவரை அழைத்து உன்னை முற்றிலுமாக ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். How much you surrender your life, that much God will work in your life. நீ எந்த அளவுக்கு கர்த்தருடைய கரங்களை உன்னை அர்ப்பணிக்கிறாயோ அவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறாயோ அந்த அளவுக்கு கர்த்தர் உண்மையில் பொறுப்படுத்தி நடத்த துவங்குவார். If you surrender your heart 1/4, then a third parts of your heart God will not interfere. உன்னுடைய இருதயத்தினுடைய கால் பகுதியை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து விட்டு முக்கால் பகுதியை உனக்கென்று நீ வைத்துக் கொள்வாய் என்றால் முழுமையாக உன்னுடைய ஜீவியத்தை கர்த்தர் ஆட்கொள்ள மாட்டார். If you surrender half of your heart for God and half of God will not interfere in the half heart. உன்னுடைய இருதயத்தினுடைய பாதி பகுதியை நீ உனக்காக வைத்துவிட்டு பாதி பகுதியை தேவனுக்காக நீ ஒப்பு கொடுப்பாய் என்றால் உன்னுடைய பட்சத்தில் இருக்கிற பாதி பகுதி அது தேவன் எந்த பகுதியிலும் அவர் கிரியை செய்ய மாட்டார், பங்கெடுக்க மாட்டார். And if you third parts of the heart you will surrender to God and the 1/4 that God will not enter in that path. முக்கால் வாசி பகுதியை கர்த்தருக்கு கொடுத்து விட்டு கால் பகுதி உனக்குள் வைத்திருப்பாய் என்றால் கூட தேவன் முழுமையாக உன்னுடைய ஜீவியத்தில் கிரியை செய்ய முடியாது. But if you surrender in the whole heart, then God will take care, God will interfere in your whole heart, means whole life. உன்னுடைய முழு இருதயம் என்று சொன்னால் உன்னுடைய முழு ஜீவியத்துமே ஆண்டவருடைய கரங்களில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுப்பாய் என்றால் முழுமையாக ஆண்டவரை பொறுப்படுத்த ஆட்கொள்ள நடத்துவார். You see, how is your life? உன்னுடைய ஜீவியம் எவ்விதமாக இருக்கிறது என்று அதற்கு பிறகுதான் நீ காண முடியும். Simply worship him, but to understand something what God wants, what is the plan of God? நாம் தேவ சமூகத்தில் வந்து தேவனை ஆராதிக்கிறோம், உண்மைதான், தேவனை தொழுது கொள்கிறோம், உண்மைதான். ஆனால் உன்னை குறித்து தேவன் வைத்திருக்கிறார் என்ற நோக்கம் அது என்ன என்பதை நீ பகுத்தறிய வேண்டும். Like say, the King Saul, சவுல் ராஜாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது he will do half God's will and he will do half own will. சவுலுடைய ராஜாவுடைய ஜீவியத்தை நாம் பார்க்கும் பொழுது அவன் பாதி பகுதி தேவ சித்தம் செய்தான், பாதி பகுதி சுயசித்தம் செய்கிறவனாய் இருந்தான். But God said regarding the David, ஆனால் தாவீதை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? he will, I search a man, he will fulfill all my what I want. நான் ஒரு மனிதனை தேடி பார்த்து ஒருவனை கண்டுபிடித்திருக்கிறேன், என்னுடைய சித்தத்தின்படி எல்லாம் அவன் செய்வான் என்று தாவீதை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார். He will walk after my heart. அவன் என்னுடைய இருதயத்தின்படியே அவன் நடப்பான். See how God is searching such people. பாருங்கள் எவ்விதமாக தேவன் தனக்கென்று ஒருவனை தெரிந்தெடுக்கிறார் என்று பாருங்கள். Are you like King Saul or like King David? பிரியமானவர்களே, இங்கு கூடி இருக்கிறவர்கள் நாம் சவுலை போல இருக்கிறோமா இல்லாவிட்டால் தாவீதை போல முழுமையாக ஒப்பு கொடுத்தவர்களாக இருக்கிறோமா? Once I was here in workers meeting. ஒருமுறை ஒரு ஊழியக்கார கூட்டம் நடத்தும் பொழுது அந்த ஊழியக்கார நடுவில் நான் ஒரு கேள்வி கேட்டேன். Here God spoke me regarding the life of David. இந்த இடத்தில் அந்த கூட்டத்தில் நான் இருக்கும்போது கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை பேசினார். Sometimes we are taking some wrong thing very small. We are thinking it is very small. சில காரியங்கள் நம்முடைய ஜீவியத்திலே மிகவும் சிறியதாக நாம் காண்கிறோம். But maybe in the sight of God that is like mountain. நம்முடைய குற்றங்கள் நாம் பார்க்கும் பொழுது சிறிதாக இருக்கும், தேவன் அதை பார்க்கும் பொழுது ஒரு மலையை போல பெரிதாக அவர் பார்ப்பார். You are thinking it is a very little mistake, it is very little mistake, but the sight of God it may be like mountain. நான் செய்திருக்கிறேனே ஒரு சிறிய தவறு, அது ஒரு சின்ன தவறுதானே என்று நாம் நினைப்போம். ஆனால் தேவனுடைய பகுதியில் அது ஒரு பெரிய மலையை போல காணப்படும். Sometimes in our life we are thinking this mistake, this sin is a very big, but the same way sometimes that sin is in the sight of God
is minus, very small. சில நேரத்தில் நீ இவ்வளவு பெரிய பாதகத்தை நான் செய்து விட்டேனே என்று நீ நினைப்பாய், ஆனால் தேவனுடைய பார்வையில் அது மிகவும் சிறிதாக காணப்படும். This is a thinking of many people regarding the sin what David had mistake and Saul has mistake. இது போலதான் சவுல் செய்த தவறும் தாவீது செய்த காரியமும் தேவன் பார்வையில் காணப்பட்டது. Oh, David had done big mistake. தாவீது எவ்வளவு பெரிய தவறு செய்தான். And Saul, he's done a very small. He only disobeyed to Samuel. Very small. தாவீதோடு கூட சவுலை ஒப்பிட்டு பார்த்தால் தாவீது செய்த தவறை பார்க்கும் சவுல் செய்தது மிகவும் சிறிய தவறுதான். In your, according to your thought, you are thinking King David has done big mistake and King Saul has done a very small mistake. நம்முடைய பார்வையில் தாவீது பெரிய பாவம் பெரும் பாதகம் செய்து விட்டான், சவுலோ சின்ன தவறு தான் செய்தான் என்று நாம் நினைப்பதுண்டு. That is your thinking. அப்படிதான் நாம் நினைக்கிறோம். But in the sight of God, what mistake has done King Saul? I explained one day that will take the 2 hours what was the mistake of the great mistake of the King Saul. பிரியமானவர்களே, இந்த காரியத்தை நான் விலகிக் கொள்ள முடியாமல் ஒருமுறை தேவ சமூகத்தில் நான் மன்றாடி கேட்டேன். தேவனே எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார், சவுலுடைய பாவத்தை ஏன் பெரிதாக எடுத்தார், தாவீதுடைய பாவத்தை ஏன் சிறிதாக தேவன் எடுத்தார் என்று எனக்கு காண்பித்து கொடுத்தார். He has done such a mistake you don't know. சவுல் நாம் அறியாத விதத்தில் அவ்வளவு பெரிய பாவத்தை செய்தான். That's why God so much anger. He took away his blessing and put upon him a evil spirit. ஆகையினால்தான் சவுலிடத்திலிருந்து தேவ சமூகத்தை எடுத்து அவனுக்குள் இருந்த பரிசுத்தாவினுடைய வல்லமையும் எடுத்து அவனுக்குள் ஒரு பொல்லாத வல்லமை கிரியை செய்யும்படியாக தேவனை அனுமதித்தார். Now, how you accept Jesus in your life? பிரியமானவர்களே, இப்பொழுது நம்முடைய இருதயத்தில் நம்முடைய இயேசுவுக்கு எவ்விதமாக நாம் இடம் கொடுத்திருக்கிறோம்? I just one day I read. I just opened the sister's Bible, and one side the Bible is written. That sister has wrote, Jesus, come my life and go nevermore. Go back nevermore. ஒரு சகோதரி தன்னுடைய வேதாகமத்தின் ஒரு பகுதியிலே இவ்விதமாக எழுதி வைத்திருந்தார்கள். ஆண்டவரே, என்னுடைய ஜீவியத்தில் வாரும், ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை நான் வைக்கிறேன், என்னை விட்டு மாத்திரம் நீ விலகி போகவே கூடாது. Now we just meditate upon this word, Revelation 3rd chapter, the 20th verse. இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். When someone come front of your home, பிரியமானவர்களே, உங்களுடைய வீட்டுக்கு முன்பாக யாராவது ஒருவர் வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். he is standing outside the gate அவர் வாசலுக்கு வெளியாக நின்று கொண்டிருக்கிறார் and crying something, give me something, give me. அவர் வெளியே நின்று கொண்டு, அம்மா தாயே ஏதாவது தாங்க, ஏதாவது பிச்சை போடுங்க என்று கேட்கிறார். But you say from your room, go, now go, come back. நீங்கள் அவர்களை பார்த்து இப்பொழுது ஒண்ணுமில்லை, போயிட்டு நாளைக்கு வா என்று சொல்லி அனுப்புகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Many people, when God is knocking their door, இதே போலதான் அநேகருடைய ஜீவியத்தில் இயேசு சுவாமி வாசற்படியில் வெளியே நின்று கொண்டு கதவை தட்டி கொண்டிருக்கிறார். God, I cannot give my life now. நாம் என்ன சொல்லுகிறோம்? ஆண்டவரே, இப்பொழுது நீ தட்டுகிறீரே, இப்பொழுது உடனடியாக என்னுடைய ஜீவியத்தை உம்முடைய கரங்களில் நான் அர்ப்பணிக்க முடியாது. I will give my life after that. இன்னும் கொஞ்ச நாள் கழிந்த பிறகு, என் மரணத்திற்கு பிறகு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்களாய் இருப்போம். And you are thinking that Jesus that day like a beggar, like a strange person. இவ்விதமாக இருக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு அந்நியனை போல, ஒரு அவிதமாக அவர் கடந்து போகிறவரை போல காணப்படுவார். Sometime your known person come நம்முடைய இயேசு front of your gate. இவ்விதமாக இருக்கும்போது நம்முடைய இயேசு ஒரு வழிபோக்கனை போல காணப்படுவார். சில நேரத்தில் நமக்கு தெரிந்தவர்கள் யாராவது வந்து கூட வாசற்படியிலிருந்து தட்டலாம். And you know I know that person, and you are going near the gate.
அப்போ முன்பாக இருந்து கதவை தட்டுகிறாரே, அவருடைய முகத்தை பார்த்தா இவர் எனக்கு தெரிந்தவர் என்று சொல்லி நாம் வாசலுக்கு சமீபமாக போகிறோம். He is standing outside the gate and you are inside the gate. அவர் நம்முடைய வீட்டினுடைய வாசற்படி வெளியே நிற்கிறார், நாம் உள்ளே இருக்கிறோம். He is telling, I came some work, please help me, I am in trouble. So many things he known person telling you. உங்களுக்கு தெரிந்தவர்கள் வெளியே நின்று கொண்டு நான் இவ்விதமாக ஒரு வேலை செய்தேன், அதில் எனக்கு நஷ்டம் ஏற்பட்டு விட்டது, இவ்விதமாக காரியங்கள் எனக்கு உண்டு, தேவைகள் உண்டு என்று வெளியே இருந்து சொல்லுகிறார்கள். உங்களுக்கு தெரிந்தவர்கள் சொல்லுகிறார்கள். Your answer is yes, okay, I know you, and sometimes I am also in trouble and I don't have time, and come again. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் எனக்கு கூட அநேக செலவுகள் உண்டு, தேவைகள் உண்டு, நான் உங்களுக்கு ஆனால் உங்களுடைய தேவைகளை நான் சந்திக்கிறேன் என்று நாம் அவரிடத்தில் சொல்லுகிறோம். That because that person is unknown, you know that person, but you are talking with, but not giving chance to come inside that gate. அப்படிப்பட்டவர்களிடத்திலே நாம் மனமோந்து பேசுகிறோம், ஆனால் வீட்டுக்குள்ளே வரும்படியாக நாம் அவளை அனுமதிப்பதில்லை. Even many believers also, they know Jesus is their savior and the healer and he is our master. Even then they are not giving chance to come in their life. பிரியமானவர்களே, நாம் கூட நம்முடைய இயேசுவை நம்முடைய இரட்சகராக, நம்முடைய சுகமளிக்கிற பரிகாரியாக, நம்முடைய உற்ற தோழனாக பல்வேறு விதங்களும் அவரை அனுபவிக்கிறோம், அவரை கண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய வீட்டுக்குள் இருக்கும்படியாக வரவழைப்பதில்லை. This mouth is the gate of our heart. பிரியமானவர்கள், நம்முடைய வாய் இருக்கிறதே, நம்முடைய நாவு, இதுதான் நம்முடைய இருதயத்துடைய வாசலாய் இருக்கிறது. You worshiping by mouth. நீங்கள் தேவனை வாயினாலே மகிமைப்படுத்துகிறீர்கள், ஆராதிக்கிறீர்கள், துதிக்கிறீர்கள். You honoring by mouth, not by heart. நீங்கள் சில நேரத்தில் வாயினால் ஒரு பெயர் அளவுக்கு உதட்டினாலே தேவனை கனப்படுத்துகிறீர்கள், இதயபூர்வமாக கனப்படுத்துகிறதில்லை. When Jesus came to this world, இயேசு சுவாமி இந்த பூமிக்கு வந்த பொழுது he saw many really just people, those are worshipping God, believing God. அந்த நாட்களில் பரிசேயர், சதுசேயர் இது போன்றவர்கள் எத்தனையோ பேர் ஆராதிக்கிறதை இயேசு சுவாமி கண்டார். Jesus saw they are worshipping God only by mouth. அவர்கள் எல்லாரும் தேவனை வாயினாலே ஒரு பெயர் அளவிலே அவர்கள் ஆராதிக்கிறதை இயேசு சுவாமி கண்டார். They are hypocrisy people. அவர்கள் எல்லாரும் மாயமாலக்காரராய் இருந்தார்கள். They are worshipping God not by heart but by mouth. அவர்கள் இருதயபூர்வமாக தேவனை துதிப்பதில்லை, தேவனை ஆராதிப்பதில்லை, வெறும் வாய் அளவிலே தேவனை துதித்தார்கள். You may be hypocrisy believer. பிரியமானவர்களே, நீங்கள் கூட சபையில் ஒரு விசுவாசியாய் இருக்கிறீர்கள். Like Pharisees, பரிசேயரை போல outwardly very godly man, insidely there is no fear of God. புறம்பாக நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளை போல தெய்வத்துவம் உள்ளவர்களாக இருக்கிறோம், ஆனால் உள்ளே தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம் இல்லாதவர்களாக நாம் ஜீவிக்க கூடும். That's why your inner man is working outside. ஆகையினால்தான் இந்த புறம்பான மனுஷனுடைய கிரியை வெளிப்புறமாக காணப்படுகிறது. You are not attending every Sunday worship meeting. ஆகையினால்தான் பாருங்கள், எல்லா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கூட நாம் தொடர்ச்சியாக நாம் வருவதில்லை. Not having a fasting and prayer in your home also. நீங்கள் வீடுகள் இருக்கும் பொழுது கூட உபவாசித்து ஜெபித்து ஆண்டவரோடு கூட இருக்கிற ஐக்கியத்தில் வளரும்படியாக கூட பிரயாசப்படுகிறதில்லை. Because there is no reality in and truth in your life. That's why you are doing all things. உங்களுடைய ஜீவியத்தில், உங்களுடைய இருதயத்தில் ஒரு யதார்த்த, ஒரு உண்மையான காரியம் உங்களுக்குள் இல்லாதபடியினால் அவிதமாக இருக்கிறீர்கள். All the time strife in your home. ஜகடா. வீட்டில் இருக்கும் பொழுது எல்லா விதங்களிலும் உங்களுடைய வாயினாலே சண்டை இடுகிறீர்கள். You are not giving tithe for the work of God. தேவனுடைய ஊழியத்திற்கென்று சரியான விதத்தில் தசமபாகம் செலுத்துகிறதில்லை. Many disobedience spirit working in you. இப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகள் உங்களுடைய இருதயத்திற்குள் கிரியை செய்கிறது. If you not obeying the servants of God, நீங்க தேவனுடைய பரிசுத்தவான்களுடைய, தேவனுடைய ஊழியர்களுடைய வார்த்தைக்கு செவிப்படாத பட்சத்தில், not honoring the servants of God, நீங்க தேவனுடைய ஊழியர்களை கனப்படுத்தாத பட்சத்தில், if you not obeying the word of God, நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத பட்சத்தில், it means the spirit of disobedience are working in your life. அதனுடைய அர்த்தம் என்ன என்றால், அந்த ஆதாமுடைய ஜீவிதத்தில் கிரியை செய்தது, அதே கீழ்ப்படியாமையின் ஆவி உங்களுக்குள்ளும் கிரியை செய்கிறது என்றால் அதனுடைய அர்த்தம். Spirit of disobedience is from Satan. உங்களுக்குள் கிரியை செய்கிற அந்த கீழ்ப்படியாமையின் ஆவி தேவனிடத்திலிருந்து வந்ததல்ல, பிசாசினிடத்திலிருந்து வந்தது. So it means you know Jesus
they are not obeying Jesus. நீங்கள் தேவனை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள், ஆனால் அவைகள் முற்றிலுமாக வீணாக காணப்படுகிறது. Then one friend came on front of your gate. ஒரு முறை ஒரு சிநேகிதன் ஒரு வீட்டினுடைய வாசற்படிக்கு வந்தான். You are going near the door and opening the door. நீங்கள் வேகமாக போய் உங்களுடைய வீட்டுக்கு முன்பாக போய் வாசலை திறக்கிறீர்கள். Because he is your friend, you are saying, come, come, my friend, come. முன்பாக வந்திருக்கிறவர் உங்களுடைய சிநேகிதா இருக்கிறபடினால் ஒன்று பேசுவதற்கு முன்பதாகவே வா 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 என்னுடைய வீட்டுக்குள்ள வா என்று அவர்கள் அழைத்து வீட்டுக்குள்ள கொண்டு வந்து உட்கார வைக்கிறீர்கள். You are taking that friend only your drawing room. Drawing room. That is there in all every houses, many houses, there will be people are making one room for the guest only. எல்லாருமே வீடுகள் கட்டும் பொழுது அதிலே இந்த விருந்தாளிகளுக்காகவே ஒரு ரெஸ்டிங் ஒரு இளைப்பாறும்படியாக ஒரு வீடை ஒரு அறையை ஒதுக்கி வைக்கிறார்கள். Because he is your friend. இப்போ வந்திருக்கிறவர் உங்களுடைய சிநேகிதனா இருக்கிறபடினால் Time by time in your trouble he is helping you. பலவிதமான கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அவர் உனக்கு உதவி செய்திருக்கிறார். But you made him sit in the guest room. இப்பொழுது ஆகையினால் அவரை அழைத்து கொண்டு வந்து அந்த விருந்தாளிகள் தங்கக்கூடிய அந்த அறையிலே அவரை படுக்க வைக்கிறாய். Jesus Christ is your friend. இயேசு சுவாமி உன்னுடைய சிநேகிதனாய் இருக்கிறார். But more is our master. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் நம்முடைய எஜமானனாய் இருக்கிறார். But you are receiving Jesus Christ like friend. நீ இயேசு சுவாமியை உன்னுடைய சிநேகிதனை போல நீ வரவழைக்க வேண்டும். You say, my Jesus, when I was in trouble, you come and help me. நீ இயேசு சுவாமியை பார்த்து சொல்லுகிறாய், எத்தனையோ நேரங்கள் நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், அப்பொழுதெல்லாம் நீர் எனக்கு வந்து உதவி செய்யும் என்று இயேசு சுவாமியினிடத்தில் கேட்கிறாய். My Jesus, when I will sick, I will be trouble my body, please come and heal me. நாம் இயேசுவினிடத்தில் சொல்லுகிறோம், ஆண்டவரே என்ற சரீரத்தில் நான் வியாதியோடு இருக்கிறேன், இந்த கஷ்டத்தோடு இருக்கிறேன், எனக்கு தயவு செய்து வந்து உதவி செய்யும் என்று நாம் கேட்கிறோம். Because you are savior, you are a healer. ஏனென்றால் அவர் இரட்சகராக இருக்கிறார், அவர் சுகமளிக்கிறவராக இருக்கிறபடியால் Many people of this world, they have relationship only this much. இந்த உலகத்தில் இருக்கிற பெயர் கிறிஸ்தவர்கள் இந்த அளவுக்கு தான் இயேசுவோடு கூட தம்முடைய ஐக்கியத்தை வைத்திருக்கிறார்கள். Friend means in the time of trouble, please come, friends are coming and helping. சிநேகிதன் என்று சொன்னால் ஆபத்திலே கஷ்டத்திலே உதவும்படியாக தான் அவன் இருக்கிறான். கஷ்டமான நேரத்தில் அவன் உதவி செய்யும்படியாக நம்ம அழைக்கிறோம். But they giving place only in guest room. அந்த சிநேகிதனை அழைத்து கூட அந்த விருந்தினர் இருக்கக்கூடிய அந்த அறையில அவர்களை நாம் தங்கும்படியாக செய்கிறோம். You called Jesus in your home, but you gives only one room to sit and to sleep. இந்த சிநேகிதனை போல இயேசு சுவாமி வரவழைத்து உன்னுடைய பெரிய வீட்டிலே ஒரே ஒரு அறையை மாத்திரம் கொடுத்து அங்க அவரை உட்கார வைக்கிறாய். Fourthly, if your relatives come, உன்னுடைய சொந்தக்காரர்கள் 2-3 பேர் வந்தால் they are knocking your gate, அவர்கள் வந்து வீட்டினுடைய வாசற்படியில் வந்து தட்டினால் yes, you are going and opening door. உடனே நீ போய் கதவை திறக்கிறாய். You see, is my relative people. இவர்கள் எல்லாரும் என்னுடைய சொந்தக்காரராய் இரத்த சம்பந்தமான உறவினராய் இருக்கிறார்கள். You called them in your house. நீ உன்னுடைய சொந்தக்காரர்களை வீட்டுக்குள்ளே அழைத்து கொண்டு வருகிறாய். You come inside, come inside. வீட்டுக்குள்ளே வாருங்கள் என்று அழைக்கிறாய். You sit here, we will put bed for you here. நீங்கள் அவங்களை கொண்டு வந்து நடு வீட்டிலே உட்கார வைக்கிறீர்கள். If relatives come in your home, உங்களுடைய இனத்தார் உங்களுடைய உற்றார் உறவினர் உங்களுடைய வீட்டுக்கு வரும்பொழுது you will give him food. அவர்களுக்கு நல்ல ஆகாரத்தை சமைத்து கொடுக்கிறீர்கள். He like rice, but you will give chapati. நீங்கள் அரிசி சாப்பாடு சோறு சாப்பிட்டு விட்டு அவர்களுக்கெல்லாம் நல்ல சப்பாத்தி செய்து கொடுக்கிறீர்கள். He demand in their heart, I like fish, but you will get only sambar. நீங்கள் அவர்களுக்கு நல்ல நல்ல பதார்த்தங்களை செய்து நீங்கள் சாதாரணமாக ஒரு எளிய ஆகாரத்தை புசிக்கிறீர்கள். To relatives you will give many things, but not what he wants, what is his demand, what is his desire. உங்களுடைய உற்றார் உறவினர் வந்து அவர்கள் என்ன வாஞ்சிக்கிறார்கள் விரும்புகிறார்கள் என்று அவர் வாய் திறந்து உங்களிடத்தில் கேட்பதில்லை. அவருடைய இருதயத்தினுடைய வாஞ்சையை அறிந்து அதற்கேற்ற விதத்தில் நீங்களே சொல்லாமலே செய்து கொடுக்கிறீர்கள்.
And if night time he want to go to bathroom, இரவு நேரத்தில் அவர்கள் பாத்ரூம் போகும்படியாக கழிப்பறைக்கு போகும்படியாக அவர்கள் விரும்பினால் sometime people showing before sleeping, this is the way, this is the door, you can put hair light, means you go there and come on your body, don't go in misunderstanding, you don't go in other room. நீங்கள் புதிதாக கட்டி இருக்கிற வீட்டில் புதிதாக உங்களுடைய உற்றார் உறவினர் வரும்பொழுது இந்த அறை இங்க இருக்கிறது இந்த சுவிட்ச் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் அவளுக்கு கற்றுக் கொடுத்து இங்க போக வேண்டாம் என்றும் நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்கள். Sometimes he has told want to eat much. சிலர் அதிகமாக பசித்து அதிகமாக சாப்பிட வேண்டும் என்று விரும்பினால் he will say if I eat much, they will say he is such a no khana, now he is eating plenty of khana. அவர்கள் அதிகமாக ஆகாரத்தை புசிக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்வதில்லை. You not eat much there. அவர்களுக்கு அதிகமாக நீங்கள் சமைத்து ஆகாரத்தை செய்து கொடுக்கிறீர்கள். If you want to eat much food, then you will think what they will think these people. சில நேரத்தில் புறஜாதியாராய் இருக்கிறவர்கள் மற்றவர்களாய் இருந்தால் அதிகமாக புசித்தால் இவர்கள் என்ன விதமாய் சாப்பிடுகிறார்கள் என்று நினைப்போம். Means everything, if you go like a relative, your home, relative's home, you will get everything, but you not get freely what you want. பிரியமானவர்களே, இதே போலதான் நாமும் மற்றவருடைய வீட்டுக்கு போகும்பொழுது எல்லா காரியங்களும் கிடைக்கும், ஆனால் மனப்பூர்வமாக சில காரியங்கள் நமக்கு கிடைப்பது தடைப்படக்கூடும். Like Jesus, like relatives you called in your home. சில நேரங்களிலே இயேசு சுவாமியை கூட உன்னுடைய உற்றார் உறவினரை போல நீ அழைக்க கூடும். Jesus sit here, you sit this room. இயேசுவை பார்த்து இந்த இடத்தில் அமருங்கள் என்று சொல்லுகிறோம். Don't walk in other rooms. மற்ற அறைக்குள்ளே நீர் வர வேண்டாம். Eat whatever we are giving you. நாங்கள் என்னென்ன ஆகாரத்தை உங்களுக்கு செய்து கொடுக்கிறோமோ அவைகளை நீங்கள் சாப்பிடுங்கள். Don't any demand. எந்த விதத்திலும் நீங்கள் எதிர்பார்த்து இவர் வேண்டும் என்று நீங்கள் கேட்கவும் கூடாது. So you worshiping Jesus Christ as your relatives. இவ்விதமாக தான் நாம் சில நேரங்களில் நம்முடைய ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். Your relationship with Jesus is like this manner. இவ்விதமாக தான் இயேசுவோடு கூட உங்களுடைய ஐக்கியம் பந்தம் காணப்படுகிறது. Jesus, don't tell me become a holy man. பிரியமானவர்களே, இயேசு சுவாமி உங்களுக்குள் வந்து Don't tell, you are telling Jesus, Jesus don't tell me you must become a full holy man. இயேசு சுவாமி உன்னுடைய ஜீவியத்தில் வந்து நீ முற்றிலுமாய் பூர்ணமாய் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று அவர் உன்னிடத்தில் சொல்லுகிறது நீ விரும்புகிறதில்லை. How much I will be a holy, this much is enough for you. நான் எந்த அளவுக்கு பரிசுத்தமாய் இருக்கிறேனோ அதுவரை எனக்கு போதும். Where my Jesus, where you want to be here in this place, I cannot go this place, I will be here only. இயேசு சுவாமி ஒரு குறிக்கப்பட்ட இடத்தில் வைத்த பிறகு அந்த இடத்தை தாண்டி வெகு தூரம் தாண்டி இந்த இடத்தை தான் நான் இருப்பேன் என்று ஒரு எல்லை வகுத்துக் கொள்கிறோம். You call Jesus in your life. உன்னுடைய ஜீவியத்தில் இயேசு சுவாமி அழைத்து You are saying, Jesus, I cannot worship as you like. I cannot become holy as you like. இயேசு சுவாமியுடைய வீட்டுக்கு வரவழைத்த பிறகு ஆண்டவரே நீர் எதிர்பார்க்கிறது போல நான் ஆராதிக்க முடியாது, நீர் எதிர்பார்க்கிற அளவுக்கு நான் பரிசுத்தமாக ஜீவிக்க இயலாது என்று தான் நாம் சொல்லுகிறோம். Whatever we are giving to you food, you eat. ஆனால் எழுத்தின்படியாக ஆகாரத்தை கொடுக்கிறது போல பல்வேறு காரியங்களை எழுத்தின்படியான சில காரியங்கள் பிரியப்படக்கூடிய காரியங்களை நாம் செய்கிறோம். We are telling to Jesus, Jesus, my God, whatever we could do, what I could do, this will be I do, but what you told me do, that I cannot do. நாமே மனமு வந்து அவர் விரும்பாத காரியங்களை நாம் செய்து அவர் என்ன காரியம் என்று எதிர்பார்க்கிறோரோ அவைகளை நாம் செய்வதற்கு நாம் அலட்சியமாக காணப்படுகிறோம். But one day your mother, you came in your mother's home. One day a child came in mother's home. ஒரு பிள்ளை தாயின் கற்பத்தில் உருவாகும் பொழுது அம்மாவுடைய பீல் வந்தது. When he entering that house, then child entering in house of mother, ஒரு பிள்ளை தாயினுடைய வீட்டுக்கு வரும் பொழுது he will walk all the rooms. அந்த தாயின் சொந்த வீட்டுக்கு வரும்பொழுது எல்லா இடங்களிலுமே பிள்ளை சொந்தமாக அவள் சுயாதீனமாக நடக்கிறான். He have thirst and hunger.
அவன் பசியாயிருந்தால் just he will go to the kitchen. அவன் நேரடியாக சமையல் அறைக்கு போகிறான். He will not bother about who is in the kitchen. அந்த கிச்சன்ல சமையல் அறையில யார் இருக்கிறார்கள் என்று அவன் கவலைப்படுகிறதில்லை. He will go direct in the kitchen. அவன் நேரடியாக சமையல் அறைக்கு போகிறான். What is for eating? What is for eating? What is in this vessel? What is this vessel? I want. Like this also he will go and do the things in kitchen. இங்க சாப்பிட என்ன இருக்கு, இந்த பாத்திரத்துல என்ன இருக்கு, ஒவ்வொரு பாத்திரத்தையும் அவன் ஆராய்ந்து பார்த்து எனக்கு என்ன சாப்பிட இருக்கிறது என்று அவன் பார்த்து தனக்கு பிடித்த ஆகாரத்தை அவன் போட்டு சாப்பிடுகிறான். He called, "Mummy, this rice I dislike." தன்னுடைய தாயை பார்த்து உரிமையாய் கேட்கிறான். இந்த அரிசியில் வைத்த எனக்கு சாப்பாடு செய்திருக்கேன் என்று உரிமையாய் கேட்கிறான். This sambar I don't know. I don't want. இந்த சாம்பார் இப்பொழுது நீங்க செய்திருக்கல, இந்த பதார்த்தம் எனக்கு தேவையில்லை. You made another rice like biryani rice. எனக்கு பிரியாணி செய்யக்கூடிய நல்ல பாசுமதி அரிசியில எனக்கு பிரியாணி சாப்பாடு செஞ்சு கொடுங்க, இப்படி சாம்பார் செஞ்சு கொடுங்க. Whatever his desire he will the mother will provide according to his desire. மகன் என்னென்ன காரியங்களை விரும்புகிறானோ அவைகள் எல்லாவற்றையும் தாய் மனமு வந்து செய்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். Then he is going in another room. அவன் அடுத்த அறைக்கு போகிறான். All the rooms he is walking. எல்லா அறையிலும் அவன் சுற்றி திரிகிறான். Wherever he want to sleep he will go and sleep. எந்த அறையில் அவன் தூங்க வேண்டும் என்று விரும்புகிறானோ போய் இளைப்பாறுகிறான். All the box he will open and see what in the box. அங்க இருக்கிற பெட்டிகள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் திறந்து அவன் உரிமையோடு பார்க்கிறான். Freely he is walking. There is no objection, there is no hindrance. அந்த வீடு முழுவதுமாக அவன் சுயாதீனமாக சுற்றி திரிகிறான். எந்த விதமான தடையோ அபேட்சையோ கிடையாது. Like Jesus want to come in your life. பிரியமானவர்களே, ஒரு தாயினுடைய வீட்டில் ஒரு பிள்ளை எவ்விதமாக சுயாதீனமாக இருக்கிறானோ அதே போலதான் இயேசு சுவாமியுடைய ஜீவிதத்தில் இருக்க விரும்புகிறார். He is not a ordinary man walking on the road. அவர் சாதாரணமாக தெருவில் நடக்கிற ஒரு வழிப்போக்கனை போல அவனுடைய வீட்டில் வந்து ஏதோ ஒரு மூலையில் இருந்து விட்டு போகும்படியாக அழைக்கப்படுகிறார் அல்ல. He is not only a little known person. அவர் ஏதோ ஒரு நம்ம எழுத்தின்படியாக அறிந்த ஒரு மனிதனும் அல்ல. He is not your friend. அவருடைய சிநேகிதனும் அல்ல. He is not your relative. அவருடைய ரத்த சம்பந்தமான இனத்தார் பந்துக்காரரும் அல்ல. He is thy creator. அவர் உன்னை சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தாவாய் இருக்கிறார். Accept Jesus like my Jesus, you are my creator God. நீ இயேசு சுவாமி எவ்விதமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இயேசுவே நீர் என்னுடைய சிருஷ்டிகர்த்தாவாய் சிருஷ்டிகராய் இருக்கிறீர் என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். You are owner of this house. நீர்தான் இந்த இருதயமாக இந்த வீட்டுக்குள்ளே நீர்தான் எஜமானனாய் இருக்கிறீர். You have full freedom to walk in my life. என்னுடைய ஜீவிதத்தில் கிரியை செய்யும்படியாக முழு சுயாதீனமும் உமக்கு நான் கையளிக்கிறேன். There is no any hindrance, there is no interference. Jesus, you are free and live in this home. தேவனே இந்த வீட்டில் வாசமா இருக்கும்படியாக உம்முடைய கிரியை செய்யும்படியாக எவ்விதமான அபேட்சையும் எவ்விதமான தடையுமே கிடையாது. That was the day of repentance. When you came to Jesus, you must accept like Jesus, though you will be all in my life. பிரியமானவர்களே, நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது இவ்விதமாக தான் நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவே நீர் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறீர் என்று நாம் அவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். This house is belong to God. இந்த சரீரமானது தேவனுடைய ஆலயமாய் தேவனுக்கு சொந்தமாய் இருக்கிறது. This is a temple of God. இது தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. God want to live in the life of man. மனிதனுடைய ஜீவியத்திற்குள் தேவன் வாசமாய் இருக்க விரும்புகிறார். Jesus told, I am knocking the door. இங்கே இயேசு சுவாமி ஒரு மனிதனை பார்த்து சொல்கிறார், இதோ வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன். If any man open the door, ஒரு மனிதனுடைய சத்தத்தை கேட்பான் என்றால் I will enter. அவன் கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே பிரவேசிப்பேன். I will walk in your home. அந்த அறைக்குள்ளே, அந்த இருதயத்துக்குள்ளே, அந்த வீட்டுக்குள்ளே, அந்த ஆலயத்துக்குள்ளே நான் சுற்றி உலாவுவேன். And I will eat food with him. நான் அவனோடு கூட ஆகாரம் போஜனம் பண்ணுவேன். And he will eat food with me. அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். Very carefully and clearly read this word. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை மிகவும் தெளிவாக கவனத்தோடு படித்து பாருங்கள். Jesus said, if he allow me to live that home freely, full freedom, and I will eat with him. பிரியமானவர்களே, இயேசு சுவாமி சொல்லுகிறார், இவ்விதமாக ஒரு மனிதன் தன்னுடைய இருதயத்தை திறந்து முழு சுயாதீனத்தையும் எனக்கு கொடுப்பான் என்றால் நான் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். And he will eat with me. அவனும் என்னோடு கூட சேர்ந்து போஜனம் பண்ணுவான். When Jesus was going pass through the Samaritan people, சமாரியா
தேசத்தின் வழியாக இயேசு சுவாமி ஒரு விசை ஊழியம் செய்யும்போது கடந்து போகும் பொழுது and when Jesus justly seated there, அவர் அந்த சமாரியா தேசத்தில் அவர் ஒரு இடத்துல உட்கார்ந்திருந்தார். all the disciples they went to went to eat food and for buying food. ஆகாரம் புசிக்கும்படியாகவும் ஆகாரத்தை கொண்டு வரும்படியாகவும் சீஷர்களை ஒரு இடத்துக்கு அனுப்பினார். They eat it well food and they brought for Jesus also. அவர்கள் ஆகாரம் புசித்து இயேசுவுக்கும் ஆகாரத்தை கொண்டு வந்தார்கள். They was thinking that because they brought food and they want to tell Jesus, I have food this. இயேசு சுவாமிக்கு ஆகாரத்தை கொண்டு வந்து இயேசு சுவாமி நான் ஆகாரத்தை கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். But Jesus told, I have food that you don't know. இயேசு சுவாமி அவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு இருக்கிறது. About that food that disciples doesn't know. அந்த ஆகாரம் இருக்கிறது சீஷர்களாகிய நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு That's இருக்கிறது. why when Jesus came to this world, he said, man is not only living with this bread but the word of God. ஆகையினால் தான் இயேசு சுவாமி இந்த பூமியில் இருக்கும்போது சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று இயேசு சுவாமி சொன்னார். Disciples worrying about this carnal food. இன்னைக்கு எழுத்தின்படியாக இருக்கிறவர்கள் எழுத்தின்படியான ஆகாரத்துக்காக தான் பிரயாசப்படுகிறார்கள். But that time Jesus speaking about the heavenly food. ஆனால் இயேசு சுவாமியோ பரத்தில் இருக்கிற ஆகாரம் போஜனத்தை குறித்து பேசினார். Then Jesus explained also that food is that I must fulfill the work of my God and I must fulfill His will. அந்த போஜனத்தை குறித்து கூட சீஷருக்கு சொல்லிக் கொடுத்தார். நான் இப்பொழுது சொல்லுகிறேனே நீங்கள் அறியாத ஒரு போஜனம் என்று, அது என்ன தெரியுமா? என்னை அனுப்பின பிதாவுடைய சித்தத்தை செய்வதும் அதை நிறைவேற்றுவதுமே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற போஜனமா இருக்குது என்று சொல்லிக் கொடுத்தார். Jesus said, I will eat with him and he will eat with him. It means the will of God. I will give him and he will do the same will of God. நான் அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்து நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? எனக்கு கொடுக்கப்படுகிற தேவனுடைய சித்தத்தை நானும் செய்வேன், அந்த சித்தத்தை அவனுக்கும் கொடுப்பேன், அவனும் என்னுடைய சித்தத்தின்படி செய்து முடிப்பான். You are worrying about the things of this world. பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்தின்படியான காரியத்திற்காக பிரயாசப்பட வேண்டாம். Do you know all things will be burnt? பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது பார்க்கிறோமே இவையெல்லாம் வெந்து உருகி போக போகிறது. The day come then this earth and heaven will pass away. ஒரு நாள் வருகிறது இந்த வானமும் இந்த பூமியும் ஒன்றுமே இல்லாமல் போக போகிறது. But even that and same time you know where Jesus will come, will come from heaven. பிரியமானவர்களே, நாமும் அறிந்திருக்கிறோம், பிசாசும் அறிந்திருக்கிறான். இயேசு பரத்திலிருந்து வானத்திலிருந்து இறங்கி வருவார். You all knowing everything, you are buying land, you are making, you are worrying about to build the house. பிரியமானவர்களே, இவையெல்லாம் அறிந்த பிறகு கூட இந்த கடைசி நாட்களிலே நாம் வீடு கட்டுகிறோம், அதற்காக பிரயாசப்பட்டு லௌகிகமான காரியத்திற்காக நம்முடைய நேரத்தை செலவிட்டுக் கொண்டிருக்கிறோம். You are worrying about the worldly things. உலக காரியங்களுக்காக நாம் நேரத்தை செலவிட்டு அதற்காக கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். Always think about the worldly things. உலக காரியங்களுக்காகவே நாம் பிரயாசப்பட்டு கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். You worrying about this carnal food. இந்த எழுத்தின்படியாக அறிவுக்குரிய போஜனத்துக்காகவே பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். But you are called to eat a heavenly food. பிரியமானவர்களே, யாரும் அறியாத ஒரு போஜனத்தை புசிக்கும்படியாகவே தேவன் உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறார். You must do the will of God. நாம் தேவ சித்தத்தை செய்து நிறைவேற்ற வேண்டும். You obey the word of God. நாம் வேத வசனத்தை படிக்க வேண்டும். You give your life, full life surrender in the hand of Jesus. உன்னுடைய இருதயத்தை கால்வாசியோ பாதியோ முக்காவாசியோ முழுவதுமாய் தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். You tell Jesus, you are not my friend, you are not my relative, you are my own. ஆமென். நாம் இயேசுவை பார்த்து சொல்ல வேண்டும், இயேசுவே நீர் ஒரு வழிபோக்கனை போலவோ என்று சிநேகிதனை போலவோ என்னுடைய உற்றாரோரை போலவோ அல்ல, என்னுடைய குடும்பத்தை என்னை ஜெனிப்பித்த என்னுடைய கண்மணியாய் இருக்கிறீர், என்னுடைய பெற்றோராய் இருக்கிறீர், என்னுடைய எஜமானாய் இருக்கிறீர் என்று சொல்ல வேண்டும். Jesus must live in your life. இயேசுடைய ஜீவியத்திற்குள் வாசமாய் இருக்க வேண்டும். Jesus must live in your life freely. இயேசு சுவாமியுடைய ஜீவியத்திற்குள்ளே உங்கள் வீட்டுக்குள்ளே சுயாதீனமாக உலாவ வேண்டும். Your life must be Jesus. You are belong to this house is belong to you. You come and sit here, walk here, and whatever you tell, I will obey. உன்னுடைய ஜீவியமும் உன்னுடைய இருதயம் முழுவதுமாக தேவனுடைய கரத்தில் கொடுத்து நீ சொல்ல வேண்டும், ஆண்டவரே சுயாதீனமாய் நீர் இருக்க வேண்டும், நீர் உலாவ வேண்டும், உம்முடைய சித்தத்தை எல்லாம் எனக்குள் நிறைவேற்ற வேண்டும் என்று நீ சொல்ல வேண்டும். You walk after the heart of God. தேவனுடைய இருதயத்தின்படி நீ நடக்க வேண்டும். Through the Holy Spirit we have a conversation with God. பிரியமானவர்களே, தேவன் நமக்கு தந்திருக்கிறாரே பரிசுத்தாவின் அபிஷேகம், அதன் மூலமாக நம்முடைய தேவனோடு கூட ஒரு நெருங்கிய ஐக்கியம் வைத்து அவரோடு கூட நாம் பேச முடியும். That's why I told you, when you called Jesus your home, you missed something. ஆகையினால் தான் ஏற்கனவே
நான் சொன்னேன், இயேசு சுவாமியோட வீட்டுக்கு நீ அழைத்தால் சில காரியங்களை இழந்து போவாய். You not accepted Jesus as Jesus, you are my master, you are my everything, and I will do whole my life, I will follow you. பிரியமானவர்களே, இயேசுவை நீ பார்த்து இயேசுவினிடத்தில் சொல்லுகிறாய், ஆண்டவரே உம்முடைய சித்தமெல்லாம் நான் செய்வேன், நீர் எங்கு போனாலும் நான் பின்பற்றுவேன் என்று சொல்லுகிறாய். When I give my life to my Jesus, I said, Jesus, whole the day of my life, I will follow you. நான் எப்பொழுது ரட்சிக்கப்பட்டேனோ அப்பொழுது நான் இயேசுவை பார்த்து நான் சொன்னேன், ஆண்டவரே நீர் என்னென்ன சொல்லுகிறீரோ அதை நான் செய்கிறேன், நீர் எங்கே அனுப்பினாலும் அங்கெல்லாம் நான் போகிறேன் என்று நான் Not அர்ப்பணித்தேன். only on this earth, but in eternity also, wherever you go, I will follow you. நான் சொன்னேன், இந்த பூமியில் மாத்திரமல்ல நித்தியத்தில் கூட நீர் எங்கே இருக்கிறீரோ, நீர் என்ன சொல்லுகிறோ அவை எல்லாவற்றையும் நான் செய்வேன் என்று ஒப்பு கொடுத்தேன். I not have any thoughts in my even life. இப்பொழுது என்னுடைய ஜீவியத்தில் வேற எந்த விதமான தவறான எந்த விதமான எண்ணமும் எனக்கு இல்லை. There is no any plan in my life. என்னுடைய ஜீவியத்தில் என்னை குறித்து எந்த விதமான திட்டமும் எனக்கு இல்லை. I not think about anything. எதை குறித்து நான் யோசிப்பதே இல்லை. I surrendered my life. I said, God, take me wherever you like. ஆண்டவரே நீர் என்ன விரும்புகிறீரோ, எங்கே என்னை கொண்டு போக சித்தமாக இருக்கிறீரோ அங்கெல்லாம் என்னை கொண்டு போகும், அங்கெல்லாம் உம்முடைய சித்தத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று ஒரு அர்ப்பணித்திருக்கிறேன். One day I said to God, ஒரு நாள் நான் ஆண்டவரிடத்தில் நான் சொன்னேன், my God, I am praying always, God, give me what is thy will, what is thy will, I am praying. ஆண்டவரே என்னை குறித்து உம்முடைய நோக்கம் என்ன, உம்முடைய திட்டம் என்ன என்று ஒரு நாள் ஜெபத்தில் ஆண்டவரிடத்தில் நான் கேட்டேன். And you telling me what is your will. அப்பொழுது ஆண்டவர் என்னிடத்தில் சொன்னார், நீ என்ன விரும்புகிறாய் என்று என்னிடத்தில் கேட்டார். No, I told to God, நான் ஆண்டவரிடத்தில் சொன்னேன், you giving me your will, you telling me your will. நான் ஆண்டவரிடத்தில் சொன்னேன், ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன என்பது எனக்கு சொல்லித் தாரும். Sometimes I'll do, sometimes I'll become late. சில நேரத்தில் உம்முடைய சித்தத்தை நான் செய்கிறேன், சில நேரத்தில் செய்ய முடியாமல் போய்விடுகிறது. My God, you take me and lead me according to your will. Don't give me your will, but you lead me in your will. ஆண்டவரே என்னுடைய சித்தத்தின்படி நீர் என்னை நடத்த வேண்டாம், உம்முடைய சித்தத்தின்படி நீர் என்னை நடத்தும் என்று நான் ஒப்பு கொடுத்தேன். Then I made one song. I am sing, Lord, I will not ask wherever I go. அதற்கு பிறகு கர்த்தர் எனக்கு ஒரு பாடலை தந்தார், ஒரு பாட்டு ஏற்றினேன். அந்த பாட்டுடைய அர்த்தம் என்னவென்றால், நீர் எங்கு போகிறீரோ அங்கெல்லாம் நான் உம்மை பின்பற்றி வருவேன் என்று அந்த அர்த்தம் உள்ள ஒரு பாட்டு. நான் உங்கள்கிட்ட சொல்வேண்டா. I will not tell God wherever I go. ஆண்டவரே நான் எங்கு போக சித்தமா இருக்கிறீரோ அங்க நான் போகிறேன். And you also not tell me what to do. நீரும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு என்னோடு சமீபமா இருந்து எனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். I told this God, I will not, you also not told me anything. ஆண்டவர் என்னிடத்தில் ஒன்று சொல்லவில்லை. And lead me only. நீர் சொல்ல வேண்டாம், என்னை நடத்தும். I will not tell anything to God. And told to God, you don't tell me anything, but only you lead me as you like. ஆண்டவரே நான் உம்மிடத்தில் ஒன்று சொல்ல மாட்டேன், நீரும் உம்முடைய சித்தத்தை எனக்கு அறிவிக்க வேண்டாம், என்னை கரம் பிடித்து என்னை நடத்தி கொண்டே இரும் என்று நான் ஒப்பு கொடுத்தேன். This is my life. அதுதான் என்னுடைய வாழ்க்கையா என்னுடைய ஜீவியமா இன்றும் காணப்படுகிறது. Last days of my life, the last days of my life, என்னுடைய ஜீவியத்தினுடைய கடைசி நாட்களில் God told me, why you are asking me for the grace? நீ ஏன் கிருபைக்காக என்னிடத்தில் கேட்கிறாய் என்று ஆண்டவர் சொன்னார். If I will give you grace, then I will not tell you, you are the victor. அந்த கிருபை எனக்கு கிடைக்கும் என்றால் நான் கிருபை கிடைக்காத பட்சத்தில் நான் தான் ஜெயம் எடுத்தேன் என்று நான் சொல்லக்கூடும். God told, if I help you, if I give you grace, then how I can say you are the overcomer. நான் உனக்கு கிருபை கொடுத்து நீ எந்த அளவுக்கு ஜெய ஜீவியம் செய்கிறாய் என்றும் நான் உன்னுடைய ஜீவியத்தில் நான் கவனித்து பார்ப்பேன். If I help you, if I give you grace, நான் உனக்கு கிருபை தந்து உனக்கு நான் உதவி செய்வேன் என்றால், and devil will tell me, you give grace, you help him, that's why he become
a victor man. பிசாசு என்னை பார்த்து சொல்லுவான், அவன் இந்த கிறிஸ்தவ ஜீவி இப்படிப்பட்ட ஒரு ஜெய ஜீவியம் செய்யும்படியாக நீர் அவனுக்கு கிருபை தந்து எல்லா விதமான ஒத்தாசை நீர் அவனுக்கு கொடுத்தபடினால் அவன் இந்த ஜீவியம் பரிசுத்த ஜீவியம் செய்கிறான் என்று பிசாசு குறை சொல்வான். When people are singing, kirpa de do, the fazal de do, I am laughing sometimes. சில நேரங்களில் நாம் பாடும்போது கூட ஆண்டவரே கிருபை பொழிந்தருளும், கிருபை தாரும், கிருபை வேண்டும் நாதா, இப்படி எல்லாம் கிருபை கிருபை என்று நாம் அநேக பாடலை பாடும் பொழுது நான் இவையெல்லாம் பார்த்து சிரித்துக் கொண்டிருப்பேன். If the help of God, if the grace with the grace of God, you are walking with God, then what is you? தேவன் உன்னுடைய கரம் பிடித்து தேவன் உன்னோடு கூட இருந்து தேவனே உன்னை நடத்துவார் என்றால் மற்ற எந்த காரியங்களும் நமக்கு தேவையில்லை. Then God will say, oh, what is this? It is only I am helping, you are walking, following me. And devil also will tell me, you are helping, that's why they are worshipping you. பிசாசு என்னை பார்த்து சொல்வான், நீர் அவர்களுக்கு உதவி செய்கிறபடினால் தான் அவன் தங்களுடைய உத்தமத்தில் இதுவரை உறுதியாக இருக்கிறார் என்று சொல்லுவான். Then I told God, what to do? உடனே நான் ஆண்டவரை பார்த்து சொன்னேன், நான் இப்படி என்ன செய்ய வேண்டும்? How can I walk? நான் எவ்விதமாக இந்த பாதையில் நடக்க முடியும்? How can I overcome? நான் எவ்விதமாக ஜெயஜீவியம் செய்ய முடியும்? God said, ஆண்டவர் என்னிடத்தில் சொன்னார், there is word of God. வேத வசனத்தை பார். You meditate upon the word of God and take my word and walk with me. நீ தினந்தோறும் வேதத்தை படித்து வேத வசனத்தை தியானித்து அது சொல்லுகிறபடி நீ நடந்து பார், என்னோடு கூட நீ நடப்பாய். If child know all the commandments and rules and disciplines of father, ஒரு பிள்ளையானவன் ஒரு தகப்பனுடைய தாயினுடைய சிந்தை அறிந்து அதற்கேற்ற விதத்தில் தன்னை ஒப்பு கொடுக்கிறான். then how child can say, father help me, then I will obey you? தகப்பன் கூட இருந்து நடத்தும் பொழுது பிள்ளை தகப்பனை பார்த்து நீர் எனக்கு உதவி செய்யணும் ஏனே அவன் கேட்க வேண்டும். If child know all the commandment of his father, it is his duty to do and obey. தகப்பனை குறித்து பிள்ளைக்கு சரியாக அறிவு தெரிந்த பிறகு அவன் தகப்பனை பிரியப்படுத்தி நடப்பது அவன் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. God made man to live with him. பிரியமானவர்களே, தேவன் மனிதனை சிருஷ்டித்ததனுடைய நோக்கம் மனிதனோடு தேவன் வாசமாய் இருக்கும்படியாக தான். Not only to God is with us, God must be in us and we must be in God. பிரியமானவர்களே, தேவன் நம்மோடு கூட இருப்பது மாத்திரமல்ல, நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும், கிறிஸ்து நமக்குள் இருக்க வேண்டும். He is our God. அவர் நம்முடைய தேவனாய் He இருக்கிறார். is our creator. அவர் நம்முடைய சிருஷ்டிகர்த்தராய் He இருக்கிறார். is our master. அவர் நம்முடைய எஜமானாய் இருக்கிறார். You accept Jesus is all in all for me. நான் என்னுடைய ஜீவியத்தில் இயேசு சுவாமி எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா நான் ஏற்றுக்கொண்டேன். Though he will not help me and give me grace, even then by his commands, rules, according to that I will walk with God. கர்த்தர் எனக்கு கொடுக்கிற பிரமாணங்கள் திட்டங்கள் எல்லாவற்றையும் நான் அறிந்து அதற்கேற்ற விதத்தில் நான் நடக்கும்படியாக நான் என்னை அர்ப்பணித்திருக்கிறேன். May God bless you. உங்களுக்கும் கர்த்தர் உதவி செய்வாராக.